நீலாங்கரை கடற்கரையில் சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட நீலாங்கரை கடற்கரையில் சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி அதிமுக சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் நீலாங்கரை PS ராஜன் தலைமையிலும், சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் முன்னிலையிலும், மேற்கு பகுதி செயலாளர் TC கருணா வரவேற்பு உரையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் தாடி மா ராசு, தலைமை கழக பேச்சாளர்கள் பேராகுரணி காதிலிபன், MN முருகேசன் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் இதில் பெரும்பாக்கம் ராஜசேகர், கோவலாம்பாக்கம் மணிமாறன் மற்றும் கழக முன்னோடிகள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சோழிங்கநல்லூர் செய்தியாளர் ஜெயப்பிரியனுடன் உங்கள் தவசி ரமேஷ். இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த புரட்சித் தலைவர் அவர்கள் இந்தியால் அறிஞர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் தொண்டாற்றி சேவை செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தீமை செய்கின்ற வழியிலே புரட்சித் தலைவர் அவர்களை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த கட்சியில சாதாரண கொடி கட்டும் தொண்டனை கோட்டைக்கு அனுப்புற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். நினைச்சு பாருங்க, எந்த கட்சியில நீ கொம்பனால மந்திரி ஆக முடியாது, MLA ஆக முடியாது, ஒரு கவுன்சிலர் ஆக முடியாது. அண்ணா திமுக உன்னுடைய உண்மையும் சத்தியமும் நேரும் இருந்தால் நீ எவ்வளவு உச்சத்துக்கு வேணாலும் போலாம். அதுதான் இந்த இயக்கம். அதனால்தான் இந்த இயக்கம் மூன்றாவது அத்தியாயமாக எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இந்த கட்சியை தலைமை தாங்குறார். அடுத்த முதலமைச்சர் வரப்போற மக்கள் 234 தொகுதியிலையும் தீர்மானம் பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சி எப்ப ஒழியும்? ஒன்னும் பண்ண முடியலங்க. ஒரு சாதாரண கிராமத்திலே ஒன்னும் பண்ண முடியல. சென்னையில எப்படி நீங்க ஒரு வீட்டு வாடகை 10,000 ரூபாய் போச்சு. ஒரு சாதாரண குடும்பம் பண்ண முடியாது. ஒரு ஏழை நடுத்தரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? 1000 ரூபாய் எத்தனை விலைவாசி ஆகி போச்சு. நினைச்சு பார்க்கிற பெரியவர்கள், தாய்மார்களே, வருகின்ற 2026 தேர்தலில் அண்ணன் மீண்டும் MLA வரணும், அவர் அமைச்சராக வரணும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்க நட்டால தவிர உங்க கை போகக்கூடாது. இது எப்படி மாறினே தெரியல. எடப்பாடி அருமையான ஆள். ஒரு கொரோனா வந்தது. கொரோனா காலத்துல